நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் அந்த மீட்டரில் வந்து நம்ம சில விஷயத்தை நோட் பண்ணோன்னா நம்மளுடைய காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பச்சை கலரில் அந்த மீட்டர் அந்த விளக்கு எரிஞ்சுது அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டியோட சப்ளை வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். மீட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இதுவாக இருக்குது. இதோட அளவுகோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹4 per யூனிட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே அந்த மீட்டர் ரெட் கலரில் எரிஞ்சுது அப்படின்னா வந்து ஹை வோல்ட் போயின்னுக்குதுன்னு அர்த்தம். ஹெவி அப்ளைன்சஸ் அதாவது ஏசி இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டியோட கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது. அதோடைய காஸ்ட்டு ₹5 ப்ளஸ் பர் யூனிட்டுக்கு வரும். அதுவே அந்த ப்ளூ லைட் பல்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த யூசேஜ் எரிஞ்சுது அப்படின்னா வந்து நிறைய யூனிட்டை கன்சியூம் பண்ணினே இருக்குது. நம்ம வீட்டில் ஓடுற ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான யூனிட்டை கன்சியூம் பண்ணின்னு இருக்குது. இது வந்து ₹8 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு பிடிக்கும். அதுவே எல்லோ லைட் எரியுது அப்படின்னா அது ஒரு அலாரம் மாதிரி. லோ வோல்டேஜோ இல்லை ஒயர் ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி லீக் ஆகுது அப்படின்றதோட வார்னிங். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ₹4 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு கன்சப்ட் ஆகும். லோ வோல்டேஜில் ஓட்டும்போது எந்த லைட்டுமே எரியல அப்படின்னா வந்து இல்லை எந்த ஒரு பூட்டி வச்சிருந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கன்சப்ஷனும் இல்லைன்னா எந்த விளக்குமே எரியாது. அதுவே வந்து அந்த ஆரஞ்சு லைட்டுன்னு சொல்கிறக்கூடியது ரிவர்ஸ் கனெக்ஷன். இது வந்ததுன்னா நம்ம அந்த இது வந்து யூஸ் பண்ணுற பொருளுடைய எந்த ஒரு கன்சப்ஷனும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு ₹8 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எக்ஸஸ் லோடில் வரக்கூடிய கனெக்ஷனால் வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ரப்ஷன். இந்த மாதிரி சைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த மீட்டரையோ இல்லை எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செக் பண்ணுறது, இல்லைனா வந்து காசு அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி வரும்.